சமீபத்துல கேரள மாநிலத்தின் முதல்வராக பொறுப்பேற்ற முதல்வர் சதீசன் அவர்கள் ஒரு முக்கியமான சில தரவுகளை ரத்து செய்கிறார். அது என்ன அப்படின்னா சில்வர் லைன் ப்ராஜெக்ட். மேற்கு தொடர்ச்சி மலையை அப்படியே குடைஞ்சிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அழித்து வரக்கூடிய ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட்டை நாங்கள் இதை வந்து ரத்து செய்கிறோம். அது சம்பந்தமா போராட்டம் நிகழ்த்திய மக்கள் மீது கேஸ் போட்டது எல்லாத்தையும் நாங்க வந்து அதெல்லாம் வந்து கேஸை கேன்சல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஸோ இது போல தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம். அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்வாதாரமும், வாழ்வியலும், இயற்கையும் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு பல ஆண்டுகளாக போராட்டம் நிகழ்த்தி கொண்டிருக்கிற மக்களுக்கு இப்பொழுது ஆட்சியில் வந்திருக்கக்கூடிய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் என்ன விடை சொல்ல போகிறார்? பரந்தூர் விமான நிலையம் வேணுமா? வேண்டாமா? அந்த மக்களுடைய போராட்டத்திற்கு மாற்றத்தை நோக்கிய இந்த ஆட்சி என்ன விடை தரப்போகிறது? அது மட்டும் இல்லாம போன ஆட்சியில அணு கனிம சுரங்கங்கள் தோண்டுவதற்கான ஒரு முயற்சியும் துவங்கப்பட்டு விட்டது. செங்கோட்டையில டனல் ஹைவே மேற்கு தொடர்ச்சி மலையை குடைந்து அப்படியே டனல் மாதிரி அப்படியே ஒரு ஹைவே ப்ராஜெக்டும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாட்டுக்கு டெவலப்மெண்ட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள், இயற்கை வளங்கள், அது மட்டும் இல்லாம உயிரினங்கள், பயோடைவர்சிட்டி, பல்லுயிருக்கான பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம எளிதில வேண்டான்னு ஒதுக்கிட முடியுமா? தமிழ்நாட்டில் மாற்றத்தை நோக்கிய அரசு, அதுவும் முதல்வர் ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள் மக்களுக்காகவும், இயற்கைக்காகவும், பல்லுயிருக்காகவும் இந்த அரசில் என்ன மாற்றத்தை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? அப்படி இந்த மக்களுக்கு நீதி வேணும், இந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் வேணும்னா அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம துறை சார்ந்த அமைச்சர்களிடத்திலையும், முதல்வர் அவர்களிடத்திலையும் இந்த செய்திகளையும், இந்த தேவைகளையும் நம்ம எடுத்து செல்ல வேண்டாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?